இத பாரு, உடனே வக்கீல போய் பாரு. கேஸ திருப்பி வாங்கிக்கப்பா. அம்மா சொன்னா கேப்ப இல்லப்பா. மாமா, இது வரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியமாகட்டும், வேற எந்த காரியமாகட்டும், நான் உங்களை ஆதரிச்சிருக்கேன். இப்ப ஐயாவை கோர்ட்டுக்கு வரவழைச்சு அவரோட கௌரவத்தை கெடுக்கணுமா மாமா? ஏன் மாமா, அவரோட கௌரவம் போனதுக்கு அப்புறம் கூட ஐயா உங்களுக்கு அப்பா தானே மாமா? மாமா மாமா, தயவு செஞ்சு வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. பேசாம போடி. மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. ஐயாவை கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டாம் மாமா. எல்லாரும் வேண்டான்னு சொல்றாங்கன்னா அதுல ஏதோ நிச்சயமா நியாயம் இருக்கும் மாமா. ஏன் மாமா, நம்ம ஐயாவை நாமளே அசிங்கப்படுத்தலாமா? மாமா, ஐயா கிட்ட நான் பேசி எல்லா சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வைக்க சொல்றேன் மாமா. முதல்ல அதை செய். நீதான் ஐயாவோட செல்ல மருமகளாச்சே. ஐயாவோட சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுத சொல்லு. அதுக்கப்புறம் நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். மாமா, மாமா. அப்பா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னம்மா கேள்விப்பட்டீங்க? கார்த்திக் அண்ணன் உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரமேப்பா. ஆமாம்மா, பெத்த புள்ளையே நான் கோர்ட்டுப்படி ஏறணும்னு ஆசைப்படுறா. நடக்கட்டும். இல்லப்பா, நீங்க கோர்ட்டுக்கு போக கூடாதுப்பா. எத்தனையோ 1000 பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னவர் நீங்க. நீங்க போய் கூண்ல நின்னு அடுத்தவங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல கூடாதுப்பா. கோர்ட்டுக்கு போகணும்னு நானாம ஆசைப்படுறேன். என் மூத்த புள்ள ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படியே நடக்கட்டும். என்ன பாவம் செஞ்சவனம்மா எனக்கு இப்படி ஒரு பிள்ளை. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். பார்க்கலாமா? ஐயா, நாங்க இங்க இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நாங்க எங்கேயாவது போயிடுறோம். எங்களால நீங்க அவமானப்படக்கூடாதியா. பைத்திய மாதிரி பேசாத. எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கோட மாதிரி அழுதா எப்படி? ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை கோர்ட்டுப்படி ஏற விட மாட்டேன் ஐயா. உங்க மரியாதை கேட்டு போறதுக்கு நாங்க காரணமா இருக்க கூடாது ஐயா. எல்லாத்தையும் கார்த்திக் தம்பிக்கே கொடுத்துருங்க. ஆமாப்பா, அம்மா சொல்ற மாதிரி எங்களுக்கு சொத்துல எதுவுமே வேணாம். நீங்க இருந்தா போதும்பா. என்னமா பேசுற நீ? ஒண்ணு வேண்டாம்னா என்ன அர்த்தம்? உங்க உடம்புல ஓடுறது யார் ரத்தம்? நீங்க என் பிள்ளைங்க. கோவப்படாதீங்கப்பா, நாங்க உங்க பிள்ளைங்க தான். எங்க உடம்புல ஓடுறது உங்க ரத்தம் தான். கேவலம் சொத்துக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள பார்க்க வேண்டாம்ப்பா. அதுக்காக உங்களை வெறும் கையோட நடுத்தருவுல நிறுத்த சொல்றியா? சொத்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும்பா. ஆனா அழியாத கல்வி எனக்கு கொடுத்துருக்கீங்க. அம்மாவையும் தங்கச்சிங்களையும் நான் காப்பாத்துறேன்ப்பா. நீ காப்பாத்துவோமா? ஆனா அந்த ஊர்ல என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? கட்டின பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் அனாதையா விட்டுட்டாரு இந்த ஐயா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த அவ பேர் எனக்கு வரணுமா? ஊருக்குள்ள பெருமையா தலை நிமிந்து வாழ்ந்த நீங்க எங்களால அவமானப்பட்டு தலை குனிஞ்சிடக்கூடாதியா. ஊருக்கெல்லாம் நியாயம் சொன்ன நீங்க கோர்ட்டுக்கு போய் அவமானப்பட்டா அந்த பழி பவன் எங்களை தானையா வந்து சேரும். வேண்டாம் ஐயா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சுப்பு, நமக்கு மேல ஒரு கோர்ட் இருக்கு.
உனக்கு பிறந்த 3 பொட்ட பிள்ளைங்களையும் நிராதரவா நடுத்தருவுல விட்டுட்டியேன்னு மேல இருக்க கடவுள் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்பா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தர்ம நியாயம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என் பிள்ளைய நான் கோர்ட்ல சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. கங்கா, நீ படிச்சவ, உனக்கு எல்லாம் தெரியுமா? ஐயா மரியாதைய நீதான் காப்பாத்தணும்மா. அந்த பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். கலெக்டரா இருந்து நீ எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற. அதே மாதிரி ஐயா கோர்ட்டுக்கு போக கூடாது. இந்த பிரச்சனையில நீ தலையிட்டு எப்படியாவது நிறுத்திடுமா. அழாதீங்கம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்திக் அண்ணன் தாம்மா. நான் அவரை சந்திச்சு பேசுறேன். அவர் மனசை மாத்த நான் முயற்சி பண்றேம்மா. கங்கா, கார்த்திக் தம்பி மனசு மாறுமா? நியாயம் நம்ம பக்கம் இருக்குமா. நியாயம் எப்பவும் தோக்காது. அழாதீங்கம்மா. நீயா கதை மூடிட்டு உள்ள வாடி. ஐயோ, ஏது இம்பட்டு பண்ணோம்? ஏமாமா, எங்கேயாவது கையே வச்சு தொலைச்சிட்டீங்களா? ஓடி, என்ன திருட நினைச்சிட்டியா? அடியே, எல்லாம் சேர்த்து வச்சது. ஏமாமா, நீங்க எங்க மாமா உழைச்சீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு? என்னைவா கேட்ட? இதெல்லாம் நீ தான் சேர்த்து வச்சது. ஐயோ, நான் சேர்த்து வச்ச போடுமா? என்ன மாமா இது? ஏய், சத்தம் போடாத. சத்தம் போட்ட கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஏன் மாமா, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எங்க எடுத்துட்டு போறீங்க? மொத்தமா அள்ளிட்டு போறீங்களே. அடியே, சும்மா இரு. சொல்லுங்க சொல்லுங்க மாமா. ஏண்டி, பணத்தை ஒரு இடத்துலயே வச்சிருந்த? ஊளை முடுக்கு சந்து பொந்து எல்லா பக்கம் கட்டுக்கட்டா வச்சிருக்கிற. பணத்தை எங்க வைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? ஏண்டி, எலி பொந்துக்குள்ள எல்லாம் வச்சிருக்கிற? அது ஒண்ணும் எலி பொந்து கிடையாது, நானே தோண்டுனது. அதுதான் வீடு பூரா பொந்து பொந்தா இருக்கா? ஏண்டி, இவ்வளவு பணத்தை எப்படி சேர்த்த? இல்ல எங்க கொள்ளையடிச்ச? எல்லா பொம்பளைங்க மாதிரியும் நானும் சிறுவாடு சேர்த்தேன். அடி பாவி, இத்தனையும் சிறுவாடு சேர்த்த பணமா? மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு உளுந்து மொச்சைன்னு வித்த பணம் தானே இதெல்லாம். இதுக்கு பேரு சிறுவாடு பணமா? ஏன் தென்னந்தோப்புல மாந்தோப்புல வந்த பணத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டு போல? அது போலதான். சரி சத்தம் போட்டு பேசாத. எப்படியோ இந்த பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போக போகுது. ஆமாடி, ஐயா மேல கேஸ் போட்டிருக்கேன்ல, அதுக்கு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த பணம். வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கா? மாமா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. ஐயா வீட்டு பணத்தையே எடுத்து ஐயாக்கு எதிராக செலவு பண்ண போறீங்களா? அதெல்லாம் நல்லது இல்ல மாமா. அந்த பாவத்தை செய்யாதீங்க. அடியே அடியே, பாவம் புண்ணியம் பார்த்தோம்னா அந்த ஆயக்குடிக்காரிங்க நம்ம சொத்தை எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருவாளுங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் சோத்துக்கு தட்ட தூக்கிட்டு அவளுக்கு வீட்டு வாசப்படியில தான் போய் நிக்கணும்டி. மாமா, இம்பட்டு பணத்தையுமா எடுத்துட்டு போறீங்க? மாமா, கண்டும் காணாம உருட்டி புரட்டி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் மாமா, கொஞ்சமாவது கொடுத்துட்டு போங்க மாமா. அடி போடி, இந்த பணமே பத்தாது, இன்னும் பணம் தேவைப்படும். இந்த கேஸுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலான் இருக்கேன். இன்னுமா வேணும்? இங்க பாருங்க, என்கிட்ட எல்லாம் வந்துடாதீங்க, சல்லி காசு கிடைக்காது. ஆமா, ஏன் கழுத்துல நிறைய நகை இருக்கல்ல? என் நகை மேல கண்ணு வச்சிருக்கீங்க. இந்த பாருங்க,
அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்தா மரியாதையா விட்டுருங்க. ஒரு பொட்டு தங்கம் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஆமா, ஆ, நீ மட்டும் நகைய தரல, உன் கழுத்தை சதக்குன்னு அறுத்துருவேன். ஐயோ, ஏன் மாமா இப்படி எல்லாம் கேஸ் நடத்தி என்னத்தை ஜெயிச்சு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க? அப்படி கேளு என் பொண்டாட்டியே. கேஸ்ல ஜெயிச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துரும். சொத்து நம்ம கைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நீதான் இந்த வீட்டுக்கு பெரிய நாச்சியாரம்மா. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை நாச்சியாரம்மா நாச்சியாரம்மான்னு கூப்பிடுவாங்க. நீ அதை கேட்டு மான் மாதிரி துள்ளி குதிச்சு எழுந்து பூரிச்சு போக மாட்டேன். ஜெயிச்சா மான் மாதிரி சொல்லி குதிப்பேன். தோத்து போயிட்டா தோத்து போயிட்டா நம்ம சுடுகாட்டுல தான் போய் படுத்துக்கணும். அடியே அபசகுணமா பேசாத, வெற்றியுடன் திரும்பி வான்னு வாழ்த்தி அனுப்பு. ஆமா மாமா, மாமா பணத்துல கொடுத்துட்டு போயிடுங்க மாமா. பணம்லாம் போதே. இது முக்கியமான வேலைக்கு போகுது, இதில் இளநீ கை வைக்கப்படாது. தள்ளு. மாமா கொஞ்சமாவது கொடுத்துட்டு போங்களேன் மாமா. உனக்கு பணம் தானே வேணும். பீராக்குள்ள 25 ரூபா வச்சிருக்க, தாராளமா செலவு பண்ணிக்கோ. மாமா மாதாக்கு அதை விட ஜாஸ்தியா கொடுத்துருப்பேன் மாமா. ஐயோ மாமா, ஜோ வந்து வண்டி எரியா. மாமா 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 என் பணத்தை கொடுத்துட்டு போயிடுங்க மாமா. கையெடு மாமா, ஓடி. மாமா. ஐ போடி. ஏய் சீக்கிரம் வண்டி எரியா. டேய் போ. ஓடி. கொடுத்துட்டு போயிடுங்க மாமா. ஏய் போ. வண்டி போடா. சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம் மாமா, இப்படி அநியாயமா எடுத்துட்டு போறீங்களே. வக்கீல் இருக்காரா? உள்ளதா இருக்காரு சார். என்னப்பா இது? எதுக்கு இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொட்டுறீங்க? யார் நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவை எனக்கு தெரியும் சொல்றீங்க. அப்போ நீங்க தஞ்சாவூர் ராஜா ராமச்சந்திர ரகுநாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோ ஆமா, எல்லாரும் மரியாதையா ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்களே. அவரோட மூத்த பையன் கார்த்திக் நான். உட்காருங்க சார், உட்காருங்க. சந்தோஷம், உட்காருங்க. எவ்வளவு பெரிய ஆளோட புள்ள நீங்க. என்னங்க நீங்க இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து எதுக்காக கொட்டுறீங்க? வக்கீல் சார், எங்க அப்பா மேல கேஸ போட்டு அவருக்கு எதிரா நீங்க வழக்காடி எப்படியாவது கேஸ ஜெயிச்சு தரணும். அதுக்காகத்தான் இவ்வளவு பணமும். பணத்தை எடுத்து உள்ள வைங்க சார். பணத்தை எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்னும் புத்தி கட்டு போலையே. ஐயா மேல வழக்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? சார், நான் அவருடைய மகன் சார். இருக்கட்டுமே, அதனால என்ன சார்? எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். வக்கீல் சார், இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு 2வது சம்சாரத்துக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவோட 2வது சம்சாரத்தோட பேரு வந்து சுப்புலட்சுமி. அந்த குடும்பத்தை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். எங்க சொத்துல இருந்து 10 பைசா கூட அந்த குடும்பத்துக்கு போய் சேரக்கூடாது சார். சொத்துக்கள் அனைத்தும் எனக்கும் என் தம்பிக்கும் தான் சார் சேரணும். இதுல எந்த அநியாயம் நான் பேசல, நியாயத்தை தான் கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார், நீங்க ஒரு வேலை செய்யல. என்ன செய்யணும் சார்? சொல்லுங்க, உடனே செஞ்சிடறேன். என்ன விட ஒரு நல்ல வக்கீலா நீங்க பாருங்களேன். சார், நானும் எல்லா வக்கீலையும் போய் பார்த்துட்டேன் சார். ஐயாவை எதிர்த்து நாங்க வழக்காட தயாரா இல்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். உங்களைத்தான் நான் நம்பி வந்திருக்கேன். நீங்க எடுத்த கேஸ் அத்தனையும் வெற்றி தான். சுப்ரீம் கோர்ட்டுக்காவது போய் ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க. அதே மாதிரி என் கேஸையும் எடுத்து என் பக்கம் நீங்க வாதாடணும். வாதாடுறதே என் தொழில், அதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். ஆனா நியாயமும் தர்மமும் ஐயா பக்கம் தானே இருக்கும். நான் என்ன செய்ய முடியும்? சார், வக்கீல் வைரவராஜன்னா எவ்வளவு பெரிய ஆளு. உங்களை நம்பித்தா சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உங்களால் மட்டும்தான் சார் இந்த கேஸை ஜெயிக்க முடியும் சார். சார், என்ன நம்பி வந்த கட்சிக்காரங்களை நான் என்னைக்குமே கைவிட்டது கிடையாது.
அது தொழில் தர்மமும் இல்ல. சரி, உங்களுக்கா நான் இந்த கேஸை எடுத்து வாதாடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், பணம் இது போதுமா இல்ல இன்னும் வேணும்னா குடுக்கறேன் சார். அட என்னங்க நீங்க திருப்பதி உண்டியல பணத்தை கொட்டுறது மாதிரி இங்க கொண்டு வந்து கொட்டிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்க தர்றேன்னு சொல்றீங்க. நான் என்னங்க சொல்றது? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பித்தான் போறேன். எப்படியும் நாம தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இதை எடுத்து பத்திரமா உள்ள வச்சுக்க. நான் பாத்துக்கிறேன். உங்க பார்வையிலேயே இருக்கட்டும். வாங்கண்ணே, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். முதல்ல எதுக்காக வர சொன்ன அதை சொல்லு. என்ன ஐயா மனசு மாறிட்டாரா? சொத்தையெல்லாம் எங்களுக்கே கொடுக்கறதா நீங்க எல்லாம் சமைச்சிட்டீங்களா? கோர்ட்டு கேஸ்னு ஐயா என் வழிக்கு வந்துட்டாரு போல இருக்கு. ஐயாவுக்கு நீங்க நோட்டீஸ் விட்டதை நினைச்சு நாங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். ஐயா வருத்தப்படுறாரா இல்ல நீங்க வருத்தப்படுறீங்களா? ஐயா எதிர்த்து பெத்த மகனே நோட்டீஸ் விட வேண்டியதா போச்சுன்னு நான் தான் வருத்தப்படுறேன். உங்க குடும்பத்தினால. எங்க குடும்பத்தினாலன்னு சொல்றீங்களே, நாங்க அப்படி உங்களுக்கு என்னென்ன செஞ்சோம்? சொத்தை கேட்டு நாங்க என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிருப்போமா? ரமா, சாரு, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அண்ணன் கிட்ட இப்ப நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்துக்காக நம்ம வர சொன்னோமோ அதை மட்டும் பேசணும். அண்ணே, வக்கீல் நோட்டீஸ் நீங்க வாபஸ் வாங்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லுங்க. எங்க ஐயாவோட சொத்தை எங்களுக்கு எழுதி வைக்க சொல்லி நீ ஐயா கிட்ட சொல்லணும். சொல்லிட்டோம், நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம். ஐயா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. வேணும்னா ஐயா எங்களுக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடுறோம். என்ன பிச்சை போடுறியா? என் ஐயாவோட சொத்தை எடுத்து எனக்கே தானம் பண்ண போறியா? என் ஐயாவோட சொத்துல இருந்து 10 பைசா கூட உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு நான் இருக்கேன். நீ எனக்கு கொடுக்கறியா? எங்களால வேற என்ன பண்ண முடியும்? ஐயா தான் அப்படி சொல்றாரு. ஐயா அப்படித்தான் சொல்லுவாரு. நீங்க தான் அவரை சம்மதிக்க வைக்கணும். இந்த விஷயமா அவர்கிட்ட இனிமே என்னால பேச முடியாது. அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். அண்ணே, முதல்ல நீங்க கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். கேக்குறியா? ஏன் ஐயாவை விட்டு நீங்க போகணும். சாகர வரைக்கும் ஐயாவுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. சரினா இப்பவே கேஸ வாபஸ் வாங்குறேன். இதுக்கு சம்மதம்னா இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த ஊரை விட்டே போகணும்.